காங்கிரசினுடைய ஆட்சியாளர்கள் நேருவா இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், நரசிம்மராவா இருக்கட்டும், இவங்களுடைய துணையும் ஆதரவும் வழிகாட்டலும் இல்லைன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது, அந்த நிலம் இஸ்லாமியருடைய கையை விட்டு போயிருக்காது, இன்றைக்கு ராமர் போய் கட்டியிருக்க மாட்டாங்க. இதை நான் சும்மா சொல்லல. 1949 திருட்டுத்தனமாக ராமர் அந்த சிலையை உள்ள கொண்டு போய் வைக்கும் போது காங்கிரசுடைய பிரதமர் நேருடைய ஆட்சி நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாம என்ன செஞ்சாங்க, பிரச்சனை ஏற்பட சொல்லி பள்ளிவாசலுக்கு கூட்டாங்க. இது நேருடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சு. 86 பூஜை செய்யறதுனா ராமர் கோச்சிக்குவாருன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கரசேவை கும்பல, இந்துத்துவ கும்பல, விஹெச்பி பஜ்ரங் கும்பல உள்ள விட்டு பூஜை நடத்துவதற்கு அனுமதித்தது அன்றைய பிரதமரான காங்கிரஸ் பிரதமர் ராஜீவ்காந்தி. 1992 டிசம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 12ஆம் தேதி இடிக்கப்படுது. ஆனா ஜனவரி 6ஆம் தேதி இதற்கான திட்டமிட்டல் நடக்குது. கரசேவகர்களை இந்தியா முழுமைக்கும் இருந்து அயோத்திக்கு வந்து திரட்டுறாங்க அப்படின்னு